ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். ஒரு முடிவு என்ன முடிவு என்று சொன்னால், கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நமது அரசு வரி 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 என்ற மக்களை பிரிந்தெடுக்கக்கூடிய நிலையே தள்ளப்பட்டுள்ளது என்பதை ஒரு முடிவெடுத்து, முதலாவதாக 22/11/2022 கொண்டு வரப்பட்ட மாமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட முதலாவது தீர்மானம் 100% வரி உயர்வு. 100% வரியை 50% குறைக்க வேண்டும் என்று நான் அன்னைக்கே அதை எடுத்து பேசினேன். ரெக்கார்ட் எடுத்து என்னைக்கு அதை பாஸ் பண்ணாலும் அன்னைக்கு நான் 20 minutes போட்டு ஒன்லி பேசினாங்க. பட் அதை ரெக்கார்ட் எடுத்து நீங்க வேணா பார்க்கலாம். இன்னைக்கு கேட்கலாம், ஏன் அப்படி லேட்டா போட்டு வரீங்க? சட்டத்தை எப்போ ஆக 3 ஆண்டுகளுக்கு பிறகு நலன் கருத்தை 50, ஆனா நாங்க ஃபீல்ட போட்டு எல்லா இடத்துல சட்டம் தெரியும், 50% குறைக்க வேண்டும் என்று தீர்மானம். இரண்டாவதாக இதுவரை இல்லாத ஒரு புதிய சர்வே, அதாவது ஜனநாயக நாட்டுல வளர்ச்சி என்பது முக்கியம், அந்த மாற்று கருத்தே கிடையாது. ஆனா வளர்ச்சி என்பது மக்களுக்குள்ள வளர்ச்சியா இருக்கணும், இது மக்களுக்குள்ள வீழ்ச்சியா இருக்கக்கூடாது. இந்த சோர்ஸ் சர்வே என்பது மக்களுக்குள்ள வீழ்ச்சியாக இருக்கு, அதை கடைபிடிக்க உடனடியாக அக்சஸ் செய்யணும். அதே மாதிரி எப்படி சார் நான் உடனே கேட்கிறேன், எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே படிச்சவங்க, எல்லாருமே ஓரளவு சொல்லிப்படுறாங்க. அப்படின்னா ஏதோ ரேபன்ஸ்ல வேலை செய்யறவங்க அல்லது அறிவு தெரிஞ்சவங்க, அறிவுபூர்வமான அறிவு பெற்றவங்க. நமக்கு லாபம் தொழிலாளர்களோ அல்லது தாவரம் வாடகை கொடுக்குறாங்க. எப்படி 3 வருஷத்துக்கு 10%. அப்போ வருஷத்துக்கு 3.3% தான், 3.33% தான் வருஷத்துக்கு உயர்வு கிடைக்கும். ஆனா நம்ம வருஷத்துக்கு 6%. அது மட்டுமல்ல, 1% பெனால்டி டேக்ஸ். சார் வரிக்கு பெனால்டி என்பது ஏற்புடையதா அல்ல. ஏன்னா இதுவே அரசுக்கு நம்ம செலுத்துறது நம்ம கையிலிருந்து செலுத்தக்கூடியது, நம்ம கையிலிருந்து செலுத்துறதுக்கு நாமளே பெனால்டி கொடுக்கிறது என்பது ஏற்புடையது அல்ல. இது மிக பொதுமையானது, அதை உடனடியாக ரத்து செய்யணும். நான் 5வது ஜிஎஸ்டி நிறுவனத்திற்கும் இபி அலுவலகத்திற்கும் பில்லுகளை வாங்கி அதை சிறு குறு தொழில் செய்யறவங்க நிறுத்துறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, சிறு குறு தொழிலும் ஜிஎஸ்டி வச்சிருப்பாங்க, அவங்க வீட்டு அட்ரஸ்ல மேபி இருக்கலாம், ஆனா அவங்க தொழில் செய்ய வேற இடமா இருக்கும். அந்த வீட்டு அட்ரஸ்ல ஜிஎஸ்டி இருக்காங்க, அதை கமர்ஷியலா எடுத்து அதை டாக்ஸ் ஜிஎஸ்டி கமர்ஷியலா கொண்டு வருது ஏற்புடையதல்ல. இந்த 5 கோரிக்கையை நாங்க மாண்புமிகு மேயர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய மாநகராட்சி ஆணையர் அவர்களுக்கும் அவங்க அதை வாங்கி படிக்கவே மாட்டேங்கிறாங்க. பொதுமை என்ன, நான் என்ன சொல்றேன், எங்களுக்கு ரைட் இல்லைன்னு நம்ம மாநகராட்சி ஏற்றுனாங்க. சொன்னாங்க, சார் நாங்க உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம், படிக்கலாம், இன்னொருத்தர் கூட வேட்டை படிக்கக்கூடாது, அதுதான் தவறு. ஒருத்தருக்கு வேட்டை கொடுக்க படிக்கிறதா என்ன சார் தப்பு, என்ன சார் தப்பு இல்ல இல்ல நாங்க படிக்க கூடாது. அப்ப நாங்க எங்களுடைய வேலை செய்யறதுக்கு வெளியில நடக்குது. சப்போர்ட் ட்ரோன் சர்வே திட்டத்தை அளந்துட்டு இருக்காங்க. இப்போதான் பார்த்தீங்கன்னா கடந்த 3 ஆண்டு திராவிட மாடல் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா, அதாவது வீட்டு வரி, காலியிட வரி, தண்ணிக்கு வரி, குப்பை வரி, அப்படி எல்லாம் போட்டு ஏற்றி வருஷம் 6 வருஷம் வரியை ரைஸ் பண்ணி ஏற்றுறாங்க. அப்படி இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரோன் சர்வேன்னு ஒரு திட்டத்தை வீடு போய் அளந்து சின்ன ஒரு பாத்ரூம் கொட்டக்காக சின்னதாக கட்டி வச்சுருப்பான், அதுக்கு வரி போட்டு வரி போடணும் இல்லை தப்பு போடணும் இல்லைங்களா. ஆனால் ஏற்கனவே இருக்கிற பில்டிங், வரி போட்ட பில்டிங்க்கு பார்த்தீங்கன்னா, அதாவது அனுபவம் இல்லாத பில் கலெக்டர்ஸ், அதாவது டெம்பரரி ஸ்டாஃபில் வெளியேந்து ஹையர் பண்ணி வீடு அளக்கிறன்னு பேர் அளந்து சும்மா ஒரு ட்ரோன் சர்வே திட்டத்தை பண்ணிவிட்டு, அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு ஓட்டு வீடு காந்திபுரத்தில் இருந்தவங்களுக்கு ஒரு 5000 ரூபா வரி இருந்தவங்களுக்கு 1,60,000 வரி போட்டிருக்காங்க. இதை போட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காந்திபுரத்தில் காந்தி பார்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு செந்திலுங்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 4000 ரூபா போட்டிருந்த வீட்டு வரியை 38,000 போட்டிருக்காங்க. இது மாதிரி பல குளறுபடிங்க. பலாயிரம் மக்கள் இதில் வீட்டுக்காரங்க புலம்பிட்டு இருக்காங்க. அதாவது எங்கே போய் கேட்குறது, செகுடங்காத ஒரு சங்கம் எப்படியாச்சும் யாரும் காது கேட்கும் செகுடுன்னு. அது மாதிரி தான் இந்த கோவை மாநகராட்சியில் இருக்கிற திமுக மேயர் மக்களை பற்றி எந்த வித கவலை இல்லாமல், மக்கள் என்ன பேசிட்டு இருக்கா என்னன்னே தெரியாமல் போட்டு இஷ்டத்துக்கு அதாவது ஏதோ இது
கார்ப்பரேட் கம்பெனிங்க, ஃபைனான்ஸ் கம்பெனி, கோவை மாநகராட்சியை விட கார்ப்பரேட் ஃபைனான்ஸ் கம்பெனி போர்டு மாற்றிக்கலாம். அப்படி தான் இந்த மாநகராட்சி நிர்வாகம் நடந்திருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன் சர்வே திட்டத்தை ஒரு பக்கம், அதாவது ஃபைனான்ஸ் கம்பெனி வட்டி லேட் ஃபீஸ் லேட்டாக கட்டினா டியூ கட்டாமல் தான் வட்டி போடுவாங்க. அது மாதிரி இது வரைக்கும் மாநகராட்சி வரலாற்றே இல்லாத அளவுக்கு இப்போ வந்து பார்த்து 1% வட்டின்னு போட்டுட்ருக்காங்க. போட்டுட்டு வருஷம் இந்த வருஷம் 1%, 2% அந்த மாதிரி வட்டி போடுறாங்க. அதாவது பாவம், அதாவது கொரோனா காலம் முடிஞ்சு பார்த்தா மக்கள் நிம்மதியாக தொழில் பண்ணணும். அதே இப்போ அந்த இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்படி போட்டு அது ஒன்று வரி இது பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழில் வரி, நகை கடைக்காரனுக்கும் சரி, ரோட்டில் பூ கடைக்காரனுக்கு அதே வரிங்க. அநியாயமாக இல்லை. அதாவது இந்த மாநகராட்சியுடைய இந்த கோவை மாநகராட்சி திமுக மேயர், அது ஆளுகின்ற இந்த திராவிட மாடல் முதலமைச்சருக்கு ஏதாவது இங்கே எத்தனை ஐஎஸ் போலீஸ் வச்சுருக்காங்க சொல்கிறாங்களா இல்லையானே தெரியல. அதாவது கோவை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் வசூல் 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 இதான் பண்ணியிருக்காங்க ஒழிய மக்களுக்கு எந்த ஒரு நலத்திட்டமும் நடக்கலைங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடந்த 4 ஆண்டு காலத்தில் வந்து இந்த கோவை மாநகராட்சியில் என்ன நடந்திருக்கு, திராவிட முதலமைச்சரும் இங்கே இருக்க அவங்களாம் சொல்கிறாங்க, திமுக மேயர்லாம் சொல்கிறாங்க, பெருமையாக அது பண்ணி இது மட்டும் என்ன பண்ணாங்க கோயம்புத்தூருக்கு. ஒரு நிமிஷம், அதாவது பத்திரிகையாளர் நீங்கள் எல்லா பக்கம் போகிறவங்க, எங்களை விட நீங்கள் தான் எல்லா ஏரியா தெரிஞ்சவங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கோவை மாநகராட்சியில் கடந்த 4 ஆண்டுகளில் இந்த இவங்களோட திமுகவுடைய திராவிட மாடலுடைய சாதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோவை மாநகருடைய பிரதானமாக இருந்த அடையாளமாக இருந்த வஉசி பார்க்க மூடினாங்க. அதை கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் எஸ்பி வேலுமணியின் முயற்சியில் வந்து வெள்ளலூர் பஸ் ஸ்டாண்ட் ஒடுங்கிருந்து பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வந்தாங்க. அதையும் 54 கோடியில் மக்கள் வரிப்பணம் கட்டி அதையும் மண்ணில் போட்டு மூடினாங்க. அப்புறம் மேட்டுப்பாளையம் ரோடு சாய்பாபா கோயிலில் ஒரு பாலம் ஆரம்பித்தாங்க. மக்களுக்கு பிரயோஜனம் மேலும் ஒரு வேலை நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி மெட்ரோ ரயில் திட்டம், எவ்வளோ பெரிய திட்டம் நீ கோவை மாநகரத்தில் வருதுன்னு சொல்லி எடப்பாடி என்ன அறிவிச்சாங்க. இவர் ஆனால் எஸ்பி வேலுமணி பரவி பண்ணி, ஆனால் அந்த திட்டத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்து திட்டங்கிறக்கோசமே கடப்பில் போட்டு அவங்க நம்ம கொண்டு வந்து திட்டத்தையும் மாற்றி இப்போ சம்மந்தம் மேலே ஒரு மெட்ரோ ரயில் திட்டம் வந்து சர்வே எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கோவை அதே மாதிரி 300 கோடிக்கு ரோடு போட்டு பெருமையாக பேசிக்கிறாங்க. ஏதாவது ஒரு ரோடு நல்லா இருக்கான்னு யோசனை பாருங்க. அதாவது முன்னாள் அமைச்சர் வேலுமணி அந்த ஒரு வருஷமாக தான் அந்த ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா உதாரணம் சொல்கிறேங்க, உதாரணம் பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்றும் இல்லைங்க, கோவை குடிமுத்து ரோடு பார்த்தீங்கன்னா அதாவது பக்கத்து ஸ்டேட்டுக்கு கனெக்டாக ரோடு, அதாவது கேரளா போகிற ரோடு போகிறவங்க எல்லா ஸ்டேட்டில் வரவங்க அதுதான் போவாங்க. போகும்போது நம்ம கோவை மாநகர் எவ்வளோ கேவலம் சொல்லிட்டு போவான். அதாவது அங்கே வந்து எஸ்பி வேலுமணி அவர் வீடு இடைப்பா அங்கே குடிமுத்தில் இருக்குன்றதுக்கோசரம் அந்த ரோடு போடாமல் ஹைவேஸ் ரோடு நிறுத்தி வைக்கிறாங்க. எவ்வளோ கேவலமான விஷயம். மக்கள் இந்த இடத்துல போக முடியாது. போய் அங்கே இருக்கிற அளவு பார்த்தீங்கன்னா வீசிங் வந்துருச்சு. எல்லாம் பாதி பேர் ரோடு 6 மாதம் போடாமல் கிடக்குது. இப்போ புழுதி பறக்குன்னு சொல்லி எல்லா டிவிலையும் காமிக்கிறீங்க. ஆனால் மனசாட்சியில் மேயருக்கு, திமுக மேயருக்கு, அதாவது சுற்றுறாங்க, காரில் போகிறோம், காரில் உட்காந்துட்டு போனால் பத்தாது, உள்ள மக்கள் என்ன இருக்கான்னு தெரியும். அது மாதிரி 300 கோடி ரோடு போட்டான்னு பெருமையாக பேசுகிறாங்க திராவிட மாடல் அரசு. 300 கோடிக்கு ரோடு போட்டாங்களா இல்லை 650 இந்த வருஷம் 300 சொல்லியிருக்காங்களா? நான் நீங்கள் மொத்தமாக சொல்கிறேன் 650 4 வருஷத்தில் 650 கோடி ஒதுக்கியிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்காச்சும் 650 கோடி கமிஷன் மட்டும் தான் வாங்கியிருக்காங்க. 650 கோடி ஒதுக்கி பண்ணி கமிஷன் தான் வாங்கியிருக்காங்க. ஏதாவது ரோடு தரமான ரோடாக இருக்குது. ஏற்கனவே ஒரு வருஷம் முன்னாடி ரோடு போட்டாங்க, ஏதாவது தரமாக இருக்கா? எல்லா ரோடும் மோசமாக இருக்குங்க. அதாவது எப்படியெல்லாம் ஊழல் செய்யலாமோ அது மட்டும் தான் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் கோவை மாநிலத்தில் 4 வருஷம் நடந்துருக்கு. அதே மாதிரி பார்த்தா என்ன இங்கே சாதனை, அதாவது வரி போடுறதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடந்த 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 82 கோடி ரூபா வந்து வருமானம் நூலகத்துறைக்கு வாங்கியிருக்காங்க. அதுதான் நூலக இலாக்காவுக்கு வாங்கியிருக்காங்க. நூலக இலாக்கா நம்ம மாநகராட்சி செலுத்தி இது வரைக்கும் 19 கோடி தான். அதெல்லாம் கிட்டத்தட்ட 60 கோடி ரூபா இருக்குது. அந்த 60 கோடி என்ன ஸ்கூல் குழந்தைக்கு ஏதாவது லைப்ரரி வச்சு கொடுத்துருக்காங்களா? ஒன்றுமே இல்லைங்க. இந்த கோவை மாநகராட்சி மேயர் எதுக்கு இருக்காங்க? திமுக அதாவது சுதந்திரம், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள் வந்து ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க கோவை மாநகராட்சி பகுதி மக்கள். என்னைக்கு இந்த திராவிட மாடல் அரசும் இந்த கோவை மாநகராட்சி திமுக மேயரும் வீட்டுக்கு போகிறாங்களோ அன்னைக்கு தான் கோவை மாநகராட்சி பகுதி மக்களுக்கு ஒரு விடிவான வருங்க. அதாவது நான் இது சொல்கிற வந்து இந்த 82 கோடி ரூபா வந்து நூலக இதுக்கு வசூல் பண்ணதில் வந்து எத்தனை வந்து செலவு பண்ணாங்க பார்க்குறோம், கணக்கு வேணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குப்பைக்கு வரி வருஷம் 120 கோடி குப்பை எடுக்க செலவு பண்ணியிருக்காங்க. இதுலேயும் மாபெரும் ஊழல். இந்த மாநகராட்சி வந்து கோவை மாநகராட்சி வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சியில் வந்து கடந்த 4 ஆண்டுகளில் ஊழல் கலெக்ஷன் மட்டும் தான் பண்ணியிருக்காங்களே. கோவை மாநகர பகுதி மக்களுக்கு வந்து நல்லது எதுவுமே நடக்கும். இது இப்படியே தொடர்ந்து வந்தால் எங்களுடைய தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியில் அருமையான எடப்பாடி என்று சொல்லி எஸ்பி வேலுமணி தலைமையில் வந்து கோவை மாநகர பகுதி மாநகராட்சி கண்டித்து விரைவில் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கையில் எடுக்கும். ஏன்னா கோவை மாநகர மக்களுக்கு எல்லா நலத்திட்டமும் கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற. அதே மாதிரி இவங்க பண்ணுற அநியாயத்தை கண்டிப்பாக வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை கண்டிப்பாக தட்டி கேட்டு
கோவை மாணவர் பகுதி மக்களுக்கு விடுவாலும் சீக்கிரம் ஏற்படுத்துவோம் தெரிவிச்சுக்கிறோம். ட்ரோன் ஷாட் அதிகமாக படுத்துறாங்களா? அவங்க பேர் அவங்க முதல்ல எவ்வளோ இருந்தது சொல்லுங்கள். என்னங்க ட்ரோனில் வந்து காந்திபுரம் இது இருக்குல்ல, அவங்க பேர் முதல்ல எவ்வளோ வந்தது, இந்த ட்ரோன் நிலவரியில் எவ்வளோ ஜாஸ்தியாக இருந்தாங்க? அவங்க வந்துங்க, அதாவது 1978 வந்து இடம் வாங்கியிருக்காங்க. அது சாதாரண பேர் சொன்னால் அவங்க இப்போ கண்டிப்பாக மறட்டுவாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி தான் மாநகராட்சி இருக்குதுங்க இப்போ. அதாவது இருக்காங்க. அதாவது உதாரணத்துக்கு பேப்பரில் வந்துச்சுங்க. அவங்க வந்து சாதாரண ஒரு ஓட்டி வீட்டில் வசிக்கிறாங்க. நான் 5 சென்ட் இடங்க பார்த்தீங்களா. அவங்க வந்து 4000 சில்லரை தான் வரி கட்டிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து 1,60,000 வரி போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்காரங்க பொய் சொல்கிறாங்க எல்லாம் அப்பட்டமான இது. அவங்க இதில் ஏற்றிருக்காங்க. தெரியாமல் தவறு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தகவல் மாநகராட்சி